Hi TNPC buddies, welcome to Asan Academy. நேத்து TNPC Group 2 and 2A results வந்து publish பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு section of people that is 161 vacancies இருக்கிற ஆளுங்க வந்து கிட்டத்தட்ட 1:3 ரேஷியோவில் 482 people வந்து கூப்பிட்டுருக்காங்க. That is for certificate verification. இது அது ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 5990 போஸ்ட் இருக்குது கரெக்டாக. அதுக்கு வந்து 1:2.5 ரேஷியோவில் வந்துட்டு ஆளுங்களை கூப்பிடுறாங்க ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண போகிறாங்க. இவ்வளோ பேர் ஆக்சுவலாக கூப்பிட்டுருக்கணுமான்ற ஒரு டிஸ்கஷன் இருக்குது. ஸோ இந்த ஹாப்பி மூமெண்ட்டை வந்துட்டு உங்களை வந்து பேச நான் ஆக்சுவலாக இப்போ விரும்பலை. ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் தட் 35,000 people ஆக்சுவலாக வந்துட்டு இந்த 35,000 பேர் மிச்சம் இருக்கிறவங்க பார்த்தீங்களா குரூப் 2 நான் இன்டர்வியூவில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இமோஷனலான டைம் உங்களுக்கு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கிறேன், நான் இந்த எக்ஸாமை எழுதியிருக்கிறேன். ஒரு 3 வருஷம் வெயிட்டிங் ப்ராசஸ். சில பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சார் 3 வருஷம் ஆகிடுச்சு, இந்த 3 வருஷம் ஆகி தான் எனக்கு வந்து இந்த எக்ஸாம் ரிசல்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதால் ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கிறேன், நெக்ஸ்ட்டு என்ன மூவ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் எனக்கு வந்து சொன்னீங்க. இதோட ப்ராசஸ் வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ் இருந்தால் கூட எனக்கு புரியுது. ஃபஸ்ட்டு வந்து கால்ஃபேருக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் நீங்கள் அந்த டைமில் படிச்சிருப்பீங்க. இந்த 2 வருஷம் வந்து எக்ஸாம் ரிசல்ட் டிலே வந்து கண்டிப்பாக எல்லாரையும் பாதிச்சிருக்கு. பட் நான் எப்பவுமே ஒரு சொல்கிற விஷயம்தான், see the glass half full அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இது வந்து ஒரு மன ஆறுதலுக்காக சொல்லலை, உங்களோட ஒரு இமோஷ்னல். ஏன்னா நான் இப்போ வந்து எது பேசினாலும் வந்துட்டு நீங்கள் அது வந்து உள்வாங்கிற நிலைமையில் இருக்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணும்போதே உங்களோட தாட் ப்ராசஸ் எனக்கு நல்லாவே புரியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், நான் வந்து படிக்கணுமா படிக்கக்கூடாதா, இந்த ப்ராசஸ் இந்த சிஸ்டமை நான் வந்துட்டு பிலீவ் பண்ணுறதா இல்லையா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ரைஸ் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய 2-3 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, இது வந்து 3 வருஷம் ஆயிருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அன்ஹாப்பியாக இருப்பீங்க, எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் வந்தால் அந்த காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அப்பியர் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ தற்செயலில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம்தான். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் எவ்வளோ அன்ஹாப்பியாக இருந்தாலும் இதில் லூசருன்றது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டுமே தான். உங்களால் வந்து ஒரு ஃப்ரெண்டு பாதிக்கலை, இல்லை உங்களுக்கு சார்ந்த ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாரும் பாதிக்கலை, இல்லை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஒன்றும் பாதிக்கலை, இல்லை யார் வேணாலும் பாதிக்கலை, யூடியூபர்ஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் ஆக்சுவலாக பாதிக்கலை. நீங்கள் மட்டுமே you are actually affected right now. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, த நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது வந்து நீங்களாக மட்டுமே இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் எடுத்த டிசிஷன் வந்து நான் இந்த எக்ஸாம் எழுதணுமா வேணாமான்றது யாரோட கம்பல்ஷனில் இருந்தால் அந்த கம்பல்ஷன்லேருந்து வெளியில் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமை நான் வந்து நெக்ஸ்ட் அப்பியர் ஆக போகிறேன்னா இல்லையான்னு சொல்கிறேன். என்ன சார் ஸ்டார்ட் பண்ணும்போதே நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னா, நான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்கிற விஷயம்தான். ஒருத்தங்க யாருக்குன்னா எங்ககிட்ட அட்மிஷன் வரும்போது நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இப்போ நிஜமாலே உனக்கு இந்த எக்ஸாம் எழுதணுமா, ஏன் சார் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னையே நிறைய பேர் கேட்பாங்க, ஒருத்தங்க அட்மிஷன் வராங்க ஏன் அவங்கள இது பண்ண இல்லை, ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு அட்மிஷன், ஆனால் அவங்களுக்கு வந்து அது வந்து இயர்ஸ் ஆஃப் லைஃப். ஓகேவா, அந்த இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க வந்து இந்த கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்காங்களா இல்லையான்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க சில பேர் இருக்கலாம். சில பேர் நிஜமாலே ஒரு நல்ல டிசிஷன் எடுத்து தான் இதுலேயும் இருக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரை வந்து நான் அட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் டிசிஷன் எடுக்க போகுது, நீங்கள் படிக்க போகிறீங்க, இல்லை நான் வேறு எதுனா ஒர்க் பண்ண போகிறேன், எது இருந்தாலும் ஓகே தான். ஓகே, எது இருந்தாலும் ஓகே தான். தேர் ஆர் மில்லியன் வேஸ் டு லிவ் இன் லைஃப். நான் எப்போவுமே இது நினைக்கிறது ஒன்று தான், சரிங்களா. தேர் ஆர் மில்லியன் வேஸ் டு லிவ். ஒரு அரசாங்கம் வேலை தான் வந்து இம்பார்ட்டன்ட்ன்றதை வந்து தாண்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு நார்மல் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இருக்கிற ஒரு இதுலேயே வந்துட்டு ரொம்ப க்ரியேட்டிவாக உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டில் உங்களோட டிகிரி வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். சாதிக்கிறதுக்கு 1008 வழி இருக்குது. ஓகே, பட்
இதை தாண்டி நீங்கள் வந்து இன்னும் நான் இது வந்து கண்டினியூ பண்ணணும்னு விரும்புகிற மாதிரி இருந்தால் இது வந்து நான் சொல்லியோ இல்லை வேறு யாரோ உங்களுக்கு ஒரு கைடு சொல்லியோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியோ இந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கவே கூடாது. இந்த டிசிஷன் இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ட பிறகு நீங்கள் உட்காந்து இன்றைக்கி ஃபுல் டே யோசிங்க. நீங்கள் வந்து ஓகே நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிசிஷன் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் டிசிஷன் நான் வந்து நெக்ஸ்ட் 1 இயரில் ரிசல்ட் வரலாம், 2 வருஷத்தில் ரிசல்ட் வரலாம். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா, இந்த ப்ராசஸ் மேலே நம்பிக்கை இருக்கா, என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ப்ராசஸ் மேலே நம்புங்க. நான் ஆக்சுவலாக வந்து ஹவு கம் டிட் ஐ நான் முன்னாடி எப்படி நான் நிற்கிறேன், ஏன்னா நான் இந்த ரேங்க் வாங்கியிருக்கேன், 2 தடவை குரூப் 2ல் வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கேன். ஸோ த ப்ராசஸ் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் தான். கண்டிப்பாக மெயின் ஸ்டேஜில் வந்துட்டு கரெக்ஷன் இஷ்யூஸு நிறைய இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு கீ வந்து என்ன கீ கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த கீ வந்து ஒரு எக்ஸாமினர் வந்து இதுதான் நம்ம வந்து எழுதணும்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த கீ வந்து நம்ம கரெக்டாக அந்த எடுத்துருக்குமான்றது யாருக்கும் தெரியாது. அகாடமி ஒரு கீ கொடுப்பாங்க, யூடியூப்பில் ஒரு கீ கொடுப்பாங்க, கூகுளில் ஒரு கீ இருக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ரௌஸ் பண்ணும்போது நம்ம ஒரு கீ இது பண்ணுவோம். ஸோ எங்கேயுமே நம்மளால் கீ ஸ்டாண்டர்டாக பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும், டெக்ஸ்ட் புக்ஸை வச்சு தான், நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை வச்சு தான் நம்மளுக்கு ஒரு பேஸ், ஒரு பைபிள் மாதிரி அதை எடுத்து அதை வச்சு தான் நம்ம வந்து எல்லா கீஸும் இது பண்ணணும். இதை தாண்டி நான் இந்த டிசிஷன் வந்து நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அந்த இமோஷ்னல் பேலன்ஸ் இருக்கா. நான் இமோஷ்னல் பேலன்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு 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 பின்னடைவு வந்தால் நம்ம வந்துட்டு உடஞ்சி போகிறதுன்றது வந்து தப்பு இல்லை. அது ஒரு ரொம்ப மனித இயல்பு தான். அது எவ்ரி ஹியூமன் பீயிங். இப்போ நான் ஒரு ரேஸ் ஓடுறேன், அந்த ரேஸில் வந்துட்டு என்னால் வின் பண்ண முடியலன்னா அந்த சமயத்தில் நான் அன்ஹாப்பியாக இருக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான். அதே ஒரு 3 இயர்ஸ் ரேஸ் ஓடும்போது ஓடிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது என்னடா இது ரேஸ் முடிஞ்சிடுச்சு பார்த்தா நம்ம அங்கே இல்லையே அப்படின்னு நினைக்கிறதும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் தென் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இஃப் யூ ஹாவ் தட் இமோஷனல் பேலன்ஸ், உங்களால் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, யார் சொல்லியும் இந்த நெக்ஸ்ட் டிசிஷன் எடுக்காதீங்க. இந்த நாள் ஃபுல்லாக வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்ட பிறகு நீங்கள் உட்காந்து யோசிங்க, உங்களுக்கு இதுதான் வேணுமா, ஓகே இந்த ஜாப் தான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு இருந்தால் உடனடியாக ஆரம்பிங்க ப்ரிப்பரேஷனை, உடனடியாக. ஓகே, இன்னொன்று 2-3 விஷயம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து ஆன்சரை வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்களா, தட் இஸ் உங்களோட ஃபுல் ஆன்சர் பேப்பர்ஸை நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும் அந்த கீஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். கரெக்டாக அந்த ஆன்சர் பேப்பர் வந்து டெக்ஸ்ட் புக் கீஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னொன்று, இஃப் யூ டோன்ட் ஹேவ் த ரைட் கைட், ஃபாலோ த ரைட் கைட். கைட்னா நான் சொல்கிறது யாருன்னா ஒரு மென்டரோ இல்லை இதுவோ, இல்லை உங்களுக்கு இது வரைக்கும் கைட் பண்ண பேர் வந்து உங்களுக்கு சரியாக கைட் பண்ணலன்னா அதை அனலைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எப்படி போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண திருப்பியும் அந்த கொஸ்டின் பேப்பர் போய் பாருங்கள். எப்படி அந்த கொஸ்டின் பேப்பரை குரூப் 2 மெயின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம். சில பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அந்த 30 கொஸ்டின்லாம் நான் 30 மார்க் நான் விட்டுட்டேன், வருமா, நிறைய டிபேட்ஸ்லாம் இருந்தது. இது மாதிரி மார்க்ஸ் இருந்தால் கூட நல்லா எழுதுனா வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பேப்பர் கம்ப்ளீஷன் இஸ் அ மஸ்ட்டு. ஏன்னா பேப்பர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலன்னா அதில் ஒரு பாதி மார்க் வந்தால் கூட கண்டிப்பாக அது வந்து ஒரு மைல் தூரம் தான் என்னோட பர்செப்ஷன். இன்னொரு சில பேர் வந்து இந்த குரூப் 2A நான் இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணாதவங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தமிழ் மீடியம் ஆளுங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு, நிறைய தமிழ் மீடியம் இல்லாத ஆளுக்கு கிடைக்கல, தமிழ் மீடியமில் எழுதினவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிட்டகிரிட்டிஸ்லேருந்து என்னால் வந்து அது ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக கிடச்சிருக்கு. பட் தென் அதுவே வந்து கரெக்டாக இருக்குமான்றதும் நம்மளுக்கு தெரியாது. நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த மீடியம் இந்த எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது வேணுமா அது ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இம்மீடியட்டாக நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷனுக்கு ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு வர இப்போது இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச காம்படிஷன் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 35,000 பேர் நீங்கள் வந்து 50,000 பேர் எழுதிட்டு 35,000 பேர் வெளியில் போகிறீங்க. 35,000 பேர் மட்டுமே இல்லைங்க, இன்னொரு 5,000 6,000 பேர் உங்களை ஜாயின் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட 8,000 பேர். ஏன்னா அவங்களும் அந்த சிவியில் போயிருக்காங்க, they are selected for CV. ஆனால் அவங்களுக்கு போஸ்ட்டு கிடைக்காது, அவங்க வெளியில் வருவாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு காம்படிஷன் லெவல் என்ன ஹையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர குரூப் 4 இல்லை குரூப் 1க்கு ப்ரிலிமினரி எவ்வளோ ஹையாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நல்ல கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு எதனா ஒரு கைடன்ஸ் வேணும், நான் இதை எப்படி படிக்கிறது, எப்படி நான் வந்து ஒரு ஆன்சரை ஃப்ரேம் பண்ணுறது, இல்லை எனக்கு ஜென்ரலாக வந்து மோட்டிவேஷனல் இஷ்யூஸ் இருக்குது, நான் இவ்வளோ நாள் படிச்சிருக்கிறேன், யூ நீட் அ கோச், யூ நீட் சம்மன் டு ஹெல்ப் யூ, நான் என்னோடய ஜிமெயில் அட்ரஸை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் உங்களுக்காக நான் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் கொடுக்குறேன். உங்களோட க்ரீவன்ஸ் எது இருந்தாலும் இமெயில் பண்ணுங்கள்,
நான் உங்களுக்கு கண்டிப்பாக திரும்பி வருவேன். ஐ வில் ட்ரை டு கான்டாக்ட் யூ பர்சனலி அண்ட் நம்ம இதை பற்றி பேசலாம். உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்ம எப்படி இந்த நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, ஓகே, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறீங்களோ, இல்லை நான் ப்ரிப்பரேஷன் பண்ணலை, ஏன்னா ஜென்ரலாகவே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு தெரியும், ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கிறேன், ஒரு ஃபெயிலியர்ன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். ஸோ நான் பண்ண விரும்பலை, நான் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். மற்றபடி இஃப் யூ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் மீனா ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு டிஸ்கஸ் வித் யூ டு மேக் ஷோர் தட் ஐ கிவ் யூ த ரைட் டைரக்ஷன். ஓகே, ஸோ நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறது ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காத வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் போய் புலம்பலாம், என்னால் கிடைக்கல, இது பண்ணல, நீங்கள் ரீசன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த டைம் தான் நம்ம ஃபெயிலியருக்கு வந்து நம்ம உடனே திரும்பி நான் படித்த இன்ஸ்டியூட் சரியில்லை, எனக்கு தெரிஞ்ச கைடு சரியில்லை, நான் வச்ச மெட்டீரியல் சரியில்லை, லாஸ்ட் வரைக்கும் நான் சரியில்லை, இல்லை என்னோட மோட் சரியில்லை, என்னோட மெத்தட் சரியில்லை, என்னோட ஆட்டிடியூட் சரியில்லைன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். மேபி அது எல்லாமே சரியாக கூட இருந்திருக்கலாம். பட் அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அதை அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் மோடுக்கு திருப்பி வாங்க. ஓகே, அதுதான் ஒரு எப்போவுமே நம்ம ஃபெயிலியர் ஆனால் நம்ம எந்திரிச்சு நிற்கணும். அதுதான் ஒரு மனித இயல்பு. இல்லைனா ஹியூமன் ரேஸ் இவ்வளோ சிவிலைசேஷன் இவ்வளோ தாண்டி வந்திருக்கிறாரு கரெக்டாக. இந்த ரைட் பிரதர்ஸோட ஃப்ளைட்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு போயம் வந்து இருக்குதுல்ல, ரைட் பிரதர்ஸோட ஃப்ளைட்டு, ஒரு ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கிறாங்க, கீழே விடுவாங்க, லாஸ்ட்டில் அது ஃப்ளை பண்ணுறதால தான் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ டக்குன்னு போயிட்டு வரும். இல்லைனா வாழ்நாள் முழுசாக அங்கே போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும் அந்த பயணம் சொல்கிறேன். ஸோ உங்கள் நெக்ஸ்ட் ஜேர்னி வந்து ஒரு மேக்ஸிமம் இனிமேல் வர எக்ஸாம்ஸ்லாம் மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ளேயே முடிச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன், இந்த பொங்கலை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். டோன்ட் பி டிப்ரெஸ்டு. ஓகே, இந்த ஒரு டிப்ரெஷனால் உங்களோட வேல்யூபிள் டைம், இந்த 3 வருஷம் வேல்யூபிள் டைம் ஏற்கனவே நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க. இந்த ஒரு ஃபேமிலி அக்கேஷன் வர பொங்கல் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா ஹாப்பியாக இருங்க. அந்த டைமில் வந்துட்டு ஓகே உங்களோட மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருங்க. சிலபஸை திருப்பி எடுத்து வைங்க. சில பேர் நான் அப்பயே அட்வைஸ் பண்ணேன், எங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்க, கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க, நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், இந்த ரிசல்ட்டுக்காக எப்பவுமே வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இருக்கிற குரூப் 2 நான் இன்டர்வியூவில் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்கீங்கல்ல, உங்களுக்கும் நான் இந்த ஒரு அட்வைஸ் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் டு நாட் வெயிட் ஃபார் யுவர் ரிசல்ட். ஓகே, அந்த ரிசல்ட் வரும்போது வரட்டும், லாஸ்ட்டில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. புரியுதுங்களா? இல்லைன்னா என்ன ஆவீங்க, லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிடும், அதுக்கப்புறம் பார்ப்பீங்க உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்காது, மிச்சம் 3 மாதம் தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்போ திரும்பியும் நீங்கள் யாருன்னா ப்ளேம் பண்ணுவீங்க, இந்த எக்ஸாம் தான் சரியில்லை, இந்த சிஸ்டம் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் பிளேமிங் அதர்ஸ் ஃபார் அவர் ஓன் ஃபெயிலியர்ஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு லைஃப்பில். ஓகே, என்னென்ன இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இஷ்யூஸை அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி படிக்கலாம், கரிக்குலமில் உட்காந்து பாருங்கள், என்னென்ன பிரச்சனை இருக்குது, நிறைய ப்ராக்டிஸ் எழுதி பாருங்கள். ஓகே, என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். எப்போவுமே உட்காந்துட்டு ரீகலெக்ட் பண்ணுங்கள் படித்ததெல்லாம். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸை நிறைய படிங்க. நிறைய மெட்டீரியல்ஸ், அவுட் சைட் மெட்டீரியல்ஸ் போகாமல் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸில் வச்சு கீஸ், மெயின்ஸுக்கு வந்து நிறைய கீஸ் பாருங்கள். நிறைய கொஸ்டின் பேங்க் சால்வ் பண்ணுங்கள். இந்த வர குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா 1:20 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா, அதில் 1:10 ரேஷியோவில் வந்து 1:20 ரேஷியோவில் 100 பேர் இருந்தாங்கன்னா 2000 பேர் தான் உள்ளே வருவாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் எழுத போகிறாங்க. அப்போ எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இந்த லாஸ்ட் 1 இயர் யாரெல்லாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தீங்களோ, நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கலாம். ஃபெயில் ஆனால் கூட நான் நெக்ஸ்ட் டைம் எழுதுவேன்னு சொல்லிட்டு. இப்போ கூட வந்து குறைஞ்சி போகல, 6 மாதம் கையில் டைம் இருக்குது. இந்த குரூப் 4 கிளியர் பண்ணுறது பாருங்கள், இல்லை குரூப் 2 வந்து உட்காந்து படிங்க. யாருக்கு உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ நான் இருக்கிறேன். ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ வித் வாட் எவர் இன்ஃபர்மேஷன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு தெரிஞ்ச கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு நான் பர்சனலான அட்டென்ஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, லைஃப்பில் எப்பவுமே முன்னோக்கி தான் நம்ம பயணம். ஓகே, திரும்பி பார்க்கவே கூடாது. திரும்பி பார்க்குறது என்ன நம்ம பார்க்கணுன்னா, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் திருப்பியும் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்கு மட்டுமே நம்ம திரும்பி பார்க்கணும், தவிர்த்து திரும்பி போகிறதுக்கு இல்லை. புரியுதுங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.